24ஆம் தேதியிலே இஸ்ரேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். அவர்கள் எழுந்திருந்து நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாபம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்னயா, செரேபியா, ஒதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய கர்த்தர் நீர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சுதந்திர சுதந்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். எஸ்ரா 9வது அதிகாரம், நெகேமியா 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது முழுவதும் ஜபந்தான். எஸ்ரா 9, நெகேமியா 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம். அவர்கள் 3 பேர் ஜெபித்த அந்த ஜபத்தை இங்கே பார்க்கிறோம். அவன் மூலமாக மற்றவர்களும் ஏவப்பட்டு மற்ற ஜனங்களும் அவளோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். பாருங்க, ஆண்டருக்காக உண்மையாகவே நாம் தியாகம் பண்ணி ஆண்டருக்காக நாம் பல கஷ்டங்களை சகித்து தியாகம் பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு உன்னுடைய வெகுமதியை ஆண்டவர் தராமல் இருக்கவே மாட்டார். ஏற்ற சமயத்தில் அதுக்கு ஏற்ற வெகுமதியை தருவார். இங்கே மாத்திரமில்லை, அவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலும் அதுக்கு ஏற்ற வெகுமதியை தருவார். இதோடு நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரீடத்துக்காக நான் அழைக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன்னு சொல்கிறேன். இப்போ ஆண்டருக்காக நாம் பண்ணுற தியாகம் ஒருபோதும் அது வீணாய் போகாது. அதை அவருடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். அதுக்கு ஏற்ற பலனை அவர் ஏற்ற சமயத்தில் அவர் தருவார். அது எபிரேயரிலும் கூட நாம் பார்க்குறோம். அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே என்று சொல்லி ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவருக்காக பிரயாசப்பட்ட காரியங்களுக்கு ஏற்ற பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் அது வீணாய் போகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பவுலும் கூட சொல்லி பார்க்குறோம். அது கொலோசியரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம், கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய 23வது வசனம், கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அவ்விதமாக மனப்பூர்வமாக ஆண்டவருக்கென்று செய்யும்போது அதற்குண்டான
பலனை ஆண்டவர் தருகிறார். சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து இதை நாம் சந்தோஷமாக நாம் ஆண்டிருக்கின்று அதை சந்தோஷமாக செய்யணும். மற்றவர்களுக்காக அல்ல, ஆண்டருக்காக செய்யும். அதே மாதிரி தான் நெகேமியா நெகேமியாவை யாரும் நீ ஜெபம் பண்ணணும், உன்னுடைய ஜனங்கள்லாம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள், நீ ஜெபம் பண்ணணும், அப்போ ஆண்டவர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவார், நீ மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போக முடிய செய்வார், இடிக்கப்பட்ட வீடுகள் அந்த அலங்கம் அதெல்லாம் கூட திரும்ப கட்டுறதுக்கு உதவி செய்வார் என்று யாரும் சொல்லலை. உன்னை எடுத்து பயன்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைவனாக உன்னை உயர்த்துவார், அதனால் நீ ஆண்டருக்காக இதை செய்ய அப்படின்னு யாரும் சொல்லலை. அவனுக்காகவே அந்த பாரன்று என்று சொல்லி நான் பார்ப்போம். அந்த முதலாவது அதிகாரத்தில் பார்க்குறோம். நெகேமியா 1:4 இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பல்லவத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன் என்று சொல்கிறார். உண்மையில் அன்பு கூர்ந்து 5வது வசனம், உங்களுடைய கற்பனைகளை கை கொள்றவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, என்னுடைய ஜெபத்தைக்குள்ள நீங்கள் கேட்கிறார்களே, அடியனுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு உங்களுடைய செவி கவனித்தும் உங்களுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தாப்பின் விட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்றோம். 6வது வசனத்திலே கடைசியில் பார்க்குறோம். நெகேமியா 1:6. ஆனால் உண்மையிலேயே நெகேமியா ஏதாவது பாவம் செய்தார்? இல்லை. நெகேமியா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு அந்த தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் அவன் ஆண்டத்தில் பரிந்து பேசுகிறதை பார்க்கணும். 6வது வசனம் ரொம்ப அருமையாக இருக்கு. நெகேமியா 1:6. முதல் அடியாராகிய இஸ்ரேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரேல் புத்திராய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியன் ஜெபத்தை கேட்கறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக, நானும் என் தகப்பன் விட்டாலும் பாவம் செய்தோம் என்று சொல்ல. அது கிறிஸ்துவனுடைய சிந்தையை காட்டுகிறது. That is the attitude of Jesus Christ. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் ஒரு பாவம் செய்யலை. ஆனால் அவர் சிலுவையிலே நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் தன்னுடைய பாவம் போல ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கு தண்டனை சிலுவையிலே அவர் அனுபவித்தார் என்று சொல்லி நம்பும். அதே போலதான் ஆண்டரால் நல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட பரிசுவான்கள், அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் கூட மற்றவருடைய பாவங்களை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணார். மோசையும் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டார் இல்லையா? அது அங்கே நெகேமியா 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். எங்களுக்கு இறங்கும் ஆண்டரே என்று சொல்கிறார். இங்கே 9வது அதிகாரத்தை பார்க்குறோம். நான் வாசித்த பகுதி நெகேமியா 9வது அதிகாரம். இஸ்ரேல் புத்திரர் உபவாசம் பண்ணி நெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவளாய் கூடி வந்தார். இதெல்லாம் எப்படி அவன் செய்கிறாங்க? ஒரே மனிதனாக நெகேமியாவுடைய ஜெபம், அவனுடைய தனிப்பட்ட ஜெபம். நெகேமியா ஜெபித்ததுனாலே இஸ்ரேல் ஜனனுடைய உள்ளத்தில் ஆண்டு கிரியை செய்து யாரும் சொல்லாமலே அவர் என்ன செய்கிறாங்க? உபவாசம் பண்ணுறாங்க, நெட்டு உடுத்தி கொள்கிறாங்க, தங்கள் மேல் புழுதியே போட்டுக்கொள்கிறாங்க. போட்டுக்கொண்டு வீட்டிலேயே இருக்கல, சபையாக அவர் கூடி வந்தார். 2வது வசனம், இஸ்ரேல் சந்ததியார் மறுஜாதியாரெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அப்போ சபைகளிலே எந்த சபையாக இருந்தாலும் சரி, சபைகளிலே குறைகளை நாம் பார்க்கும்போது, அநேக பின்வாங்கி போகிறத பார்க்கும் பொழுது, சபைக்கு வராமல் இருக்கும்போது,
பல விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் போய்கொண்டு இருக்கிறவர்களாம் நம்ம பார்க்குறோம் சபையில். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாமா? ரொம்ப வார்த்தோட இந்த நெகேமியா போல், எஸ்ரா, நெகேமியா, தானியேல், மோசே இவர் எல்லாரும் தங்களுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணாங்க. உண்மையான ஒரு பாரம். யாரும் அவங்களுக்கு சொல்லலை நீ உன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அவர்களுக்குள்ளே அந்த பாரம் இருந்தது. இந்த மாதிரியான பாரம் நமக்கும் தேவை. ஒவ்வொரு சபையிலையும் உள்ள விசுவாசிகள் இப்படி வார்த்தை ஜெபித்தால் ஒவ்வொரு சபையும் ரொம்ப அருமையான ஜீவனுள்ள நல்ல சாட்சியுள்ள சபையாக மாறும். சும்மா சபையில் இருக்கிறத பற்றி குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்காக உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்க வேணும். அப்போ ஆண்டரை கேட்டு பெரிய காரியம் செய்வார். குறை சொல்றதுனால ஆண்டர் துக்கப்படுவார். இங்கே இஸ்ரேல் சந்ததியார் மறுஜாதியாரெல்லாம் விட்டு பிரிந்து வந்து ஆண்டர் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த துணிகரமாக அந்த பாவலை அவர் செய்தாங்க. அந்நிய ஜாதிகளோடு உங்களுக்கு ஐக்கிய வேண்டாம், அவர்களோடு சம்பந்தம் கலக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கூட அவர்கள் அம்மோன் புத்திரர், மோவ புத்திரர், அது மாதிரி அமலேக்கியர், இப்படி அந்நிய ஜாதியினுடைய பெண்களை அவர்கள் திருமணத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய பெண்களையும் கொடுத்தார்கள். அதெல்லாம் இப்பொழுது உணர்ந்து அதெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார். 3வது வசனம், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்படி ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஜாமம்னா என்னன்னு தெரியுமா? இல்லை, ஒரு ஜாமங்கிறது 3 மணி நேரம். ஒரு ஜாமங்கிறது 3 மணி நேரம். சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம், 9 மணிலேருந்து நடுராத்திரி 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். ஆண்டு கூட இந்த ஸ்ரீஸ்ரீல கடற்கரையில் சந்திப்பார் இல்லையா, அதில் கூட அந்த ஜாமங்கிறது வருது. அவர் ராம் முழுதும் மீன் பிடித்து ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டரை பார்த்தோன்னே ஆவேசம்னு சொல்லி பிசாசு தான் கொடுக்க அப்படின்னு பயந்தாங்க, அலர்றாங்க. ஒரு ஜாமங்கிறது 3 மணி நேரம். அப்போ அவர்கள் பாருங்க, அவங்க எழுந்திருந்து 3 மணி நேரம் நின்றுருக்காங்க. அவர்கள் ஆண்டுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கும் போது எழுந்து நிற்பது அவருடைய வழக்கம். சபையில் எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. அது ஆண்டருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏதோ ஒரு அரை மணி நேரம் நிற்கலாம், அது ஒரு மணி நேரம் நிற்கலாம். 3 மணி நேரம் நிற்கிற எவ்வளோ கஷ்டம் இல்லை? சில பெந்தேகஸ்த சபையில் நான் பார்த்துருக்கேன். சில பெந்தேகஸ்த சபையில் அம்பாடுங்க அந்த சாங் மினிஸ்ட்ரிப்பாங்க, பாடல் மூலமாக ஆராதிப்பது. எழுந்து நின்று அப்படியே கையை தட்டி அவ்வாடு ரொம்ப நேரம் பாடிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே கூட கையை தட்டி ஓன்னு கத்தி பாட்டை பாடிட்டே இருப்பாங்க. ரொம்ப சத்தமாக பாடுவாங்க. நம்ம சபைக்கு அதான் அவங்களாம் வந்தாங்கன்னா இது என்ன சபை அப்படின்னு அதனால சொல்கிறாங்க. நம்ம வாய்க்குள்ளேயே பாடுவோம், அவங்க ரொம்ப சத்தமாக கத்தி பாடுவாங்க, நின்றுக்கிட்டே பாடுவாங்க, ரொம்ப நேரம் நிற்பாங்க. ரொம்ப கஷ்டம். நம்மளாம் ஒரு பழக்கமே கிடையாது. அமெரிக்க இஸ்ரேல் ஜனங்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. நெகேமியா 9வது அதிகாரம் 3வது வசனம். பின்பு ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு 3 மணி நேரம் நின்று எழுந்து நின்று ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க. அடுத்த 3 மணி நேரம் என்ன செய்கிறாங்க? பாவ அறிக்கை பண்ணுறாங்க. ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் லேவியருடைய படிகளின் மேலே நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார். மகா சத்தமாக எப்போ ஓலமிடுவாங்க? யாராவது ரொம்ப வேண்டியவங்க, க்ளோஸாக அப்பா அந்த அம்மா இறந்து போயிட்டா, செத்துட்டா ஓலமிட்டு ஆடுவாங்க. அது மாதிரி இந்த ஜனங்கள் கூட தேவனாய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார். அவர் செய்த பாவத்தினுடைய அகோரத்தன்மையை உணர்ந்தாங்க.
the seriousness of the sin they committed, which they committed. They realized. அதை உணர்ந்தாங்க. ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளோ துணிகரமான பாவங்களை செய்திருக்கோமே, ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுருக்கோமே அப்படின்னு உணர்ந்ததுனால அவர்கள் ஓலமிட்டு பாவ அறிக்கை செய்தாங்கன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த லேவியர்கள், யெசுவா, கத்மி, அவங்கெல்லாம் ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்க ஜனங்களை பார்த்து இப்போ நீங்கள் தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முந்தைய ஓடமாட்டார்கள், வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க, பாவல அறிக்கை செய்தார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறாங்க அந்த லேவியர், நீங்கள் அனாதியாய் என்னென்றைக்கும் இருக்கிற எட்டர்னல் காட், என்றடிக்கு ஜீவித்து கொண்டிருக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உங்களுடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அதை துதிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவருடைய அறிக்கையை பார்க்குறோம். அறிக்கையில் 6வது வசனம், நீர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார்கள். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறது. லூக்கா 7வது அதிகாரம் ஞாபகத்தில் இருக்கா? லூக்கா 7வது அதிகாரம் என்ன? லூக்கா 7வது பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீரை கொட்டி கொடமா கண்ணீர் வருது. அது தலைமையினால அவருடைய பாதத்தை துடைத்து அதுக்கப்புறம் தைலத்தை வர உடைத்து பூசுறாங்க. ஒன்றும் பேசவே இல்லை. உங்க போல தேவன் உண்டா, இவ்வளோ அன்புள்ள தேவன் அப்படிலாம் வந்து நடிக்கவே இல்லை. நடிப்புக்கே இடம் இல்லை. என்னது அழுகை எங்கேருந்து வருது? கண்ணீர் கண்ணன் தான் வருது. ஆனால் உண்மையிலேயே அழுக உள்ளத்தில் இருதயத்திலேருந்து வருது அவளுக்கு. நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்கே முதல்ல கண்ணீர், நீலி கண்ணீர் வெடிக்கிறியா அப்படின்னு நான் கேட்டாரேன். கேட்டுக்கலாம், நான் கேட்குறேன். ஏன்னா அவர் பார்க்குறாரு. அவருடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆண்டவர் சமூகத்தில் வந்த உடனே அவருடைய பாவங்களை உணர்ந்தார். அவருடைய பாவம் உணர்த்தப்பட்டது. அதான் ஆண்டருடைய வல்லமை, ஆண்டுடைய ஆவியானவருடைய வல்லமை. அதனால அவர் உடைந்த உள்ளத்தில் அழுதார். அதே மாதிரி இங்கேயும் நெகேமியா 9வது அதிகாரம் பார்க்குறோம். நெகேமியா 9 6வது வசனம். நெகேமியா 9:6, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வசேனையும் பூமி அதில் எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், நீரே காப்பாற்றுகிறேன், வான சேனைகளாக போய் பணிந்து கொள்கின்றன, எல்லா தேவதூதர்களும் போய் பணிந்து கொள்கிறார்கள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களாம் பணிந்து கொள்கிறது. இதெல்லாம் அவர் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாம் செய்தெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவ்வளோ அன்புள்ள தேவைப்பாங்க. அப்படி நீங்களும் நானும் கூட உடைந்த உள்ளத்தோடு நம்முடைய குறைகள், நம்முடைய அக்கிரமான பாவங்களையும் நம்முடைய சபையை விசுவாசிகளுடைய பாவங்களையும் நம்முடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய குறை சொல்லாமல் அவருடைய பாவங்களாம் நம்முடைய பாவங்களாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய அவிசுவாசம், அவருடைய பின்வாங்கிய நிலைமை, குளிர்ந்த நிலைமை, இதெல்லாம் நினைத்து அதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு துக்கத்தோடு ஜெபம் பண்ணால் அது கண்டிப்பாக கேட்போம். பெரிய மறுமலர்ச்சி எல்லா சபைகளையும் உண்டாகும். அப்படி எல்லா சபைகளிலும் விசுவாசிகள் ஜெபிக்கணும். கொஞ்சம் பேர் ஜெபிச்சா கூட போதும். அது வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சபாவக்கிழமை ஜெபத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது. 5 பேர் வந்தால் கூட உடைந்த உள்ளத்தோடு ஜெபித்தால் முழு சபையையும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் எப்படி ஜெபிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவர்கள் எப்படி ஜெபித்தார் பார்த்தீங்களா? அதனால் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய முற்பிதாக்கள் செய்த எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் சிறந்த சமுதிரத்தில் கூப்பிட்ட போது நீ பதில் கொடுத்தீர். சிறந்த சமுதிரம் 2ஆம் பிரியத்து
10வது பார்க்குறோம். பார்வோனிடத்திலும் அவன் எல்லா ஊழியக்காரத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்திடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ செய்தீர். அவர்கள் உங்கள் ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உங்கள் கீர்த்தியை உண்டாக்கினீர். அவர் இஸ்ரவேல் ஜனம் முன்பாக என்ன செய்தார்? சிறந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அவளை வெட்டாந்தரில் நடக்க முடியாது அப்படின்னா நெகேமியா 9 10வது வசனம். 11வது வசனம், நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நடையாமல் உலர்ந்த தரையில வெட்டாந்தரையில நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுவது போல அவளை தொடர்ந்தவர்களே ஆழங்களிலே போட்டுவிட்டு. அவளை தொடர்ந்தது யாரு? பார்வோனும் அவனுடைய பலத்த இராணுவமும் பலத்த சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தது. எப்படியா அவனை பிடிச்சிடணும், திரும்ப கொண்டு போய் அவனை அடிமையாக்கணும்னு நினைச்சாங்க. நடந்ததா? அவர்கள் எல்லாரையும் அதே சமுத்திரம் அவரை அழித்து போட்டது. சிறந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. அதே சிறந்த சமுத்திரம் எகிப்தியரை அழித்து போட்டது என்று சொல்லிப்போம். அதுக்கு பிறகு அவர் எப்படி வனாந்தரத்துல நடத்தினார் என்று சொல்லி அதுக்கு அடுத்துள்ள வசனம்லாம் பார்க்குறோம். ஓய்வு நாளை அவர்களுக்காக ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். ஆனால் அந்த ஓய்வு நாட்டில் ஒரு உண்மையாக கடைப்பிடிக்கவில்லை. ஓய்வு நாளில் கூட அவர்கள் ஓய்வு நாளில் ஒன்றும் செய்யணும், சும்மா ஓய்ந்திருந்தால் போதும். அது ஒரு சுலபமான கற்பனை தானே. ஒரு வேலையும் செய்யணும், சும்மா இருந்தால் போதும். சும்மா இருக்க கூட அவரால் முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் செய்யலாம், சபையில் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறோம், வந்து உட்காருங்களா? எவ்வளோ கஷ்டமா அதே அப்போ இப்படி வந்து உட்கார்றது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டு சிலருக்கு சொல்லும் போது சில கற்பனைகள் ரொம்ப சுலபமான கற்பனைகள். உதாரணத்துக்கு பிகினிங்லேயே போகிறோம் ஏதேன் தோட்டத்தில், இந்த கனி மட்டும் புசிக்காதுப்பா, இது எல்லாம் சாப்பிடு அப்படின்றது. அது ரொம்ப கஷ்டமான கற்பனையா இல்லையே? எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு துக்கமான ஒரு காரியம். இவ்வளோ ஒரு பெரிய அழகான தோட்டத்தை உண்டு பண்ணி எல்லா விதவிதமான கனியை தரும் விருட்சங்கள் மரங்கள்லாம் உண்டு பண்ணி ஃப்ரீயாக ஆர்டர் கொடுத்துருக்குறாரு. இந்த ஒரு சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். விசுவாசிகளுக்கே கீழ்ப்படுதல் இல்லைன்னா ஆண்டவரை அறியாதவங்க எப்படி கீழ்ப்படுவாங்க? நாமே சோதித்து பார்க்க கடமைப்பட்டுறோம். ஆனால் இந்த கீழ்ப்படுதல் எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு 10% கீழ்ப்படுகிறோமா? அதை 40% கீழ்ப்படுகிறோமா? அதை மார்க் மாதிரி 90% ஆளுக்கு கீழ்ப்படுகிறோமா? இப்போ நான் சொல்றேனே, இப்போ என்ன சொல்லுவேன்? 100க்கு 100 கீழ்ப்படியணும். அதை தான் அவர் ஏற்றுக்கிடுவார். ஆபிரகாம் 100க்கு 100 கீழ்ப்படிந்தார். அரைவரையே கீழ்ப்படிஞ்சது யாரு? சவுல் ராஜா. அமலேக்கரை முற்றிலும் அழைத்து விடுன்னு சொன்னாரு. முற்றிலும் அழைத்துட்டா 100 மார்க் வாங்கிடலாம். 100 மார்க் வாங்கினா தானே பாஸ். ஆண்டர்டே ஸ்கூல்ல 40 மார்க் வாங்கினா பாஸ் கிடையாது. 100க்கு 100 கீழ்ப்படியணும். பரிபூர்ணமான கீழ்ப்படுதல், அதுவும் உடனடியாக கீழ்ப்படியது. அது ஆபிரகாம் தான் செய்தார். ஆனால் சவுல் முதல் தரமான ஆடு மாடுகள் மட்டும் கொல்லாம வச்சுக்கிட்டான். 90 மார்க் வாங்கினான். சவுல் ஃபெயில் ஆயிட்டான். உடனே அவனை தள்ளிட்டு தாவீதை அந்த ராஜாவாக்குனார்ல. அது இங்கே அதெல்லாம் அவர்கள் இப்பொழுது உணர்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஆண்டத்தில் அறிக்கை செய்கிறார்கள். 16வது வசனம் நெகேமியா 9 பார்க்குறோம். நெகேமியா 9:16, எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து. எப்படி நடந்தாங்க? அகங்காரமாய் நடந்தாங்க. அப்படின்னு நடந்தோம். ஏன் அப்படி நடந்தாங்க? ஆண்டவர் பயப்படுற பயம் இல்லை. ஆண்டவர் பயப்படுற பயம் ஏன் இல்லை? ஆண்டவர் பற்றிய அறிவு, சரியான அறிவு இல்லை. அப்புறம் ஆண்டவர் யாரு, அவருடைய வல்லமை என்ன, அவர் எப்படிப்பட்ட சரியா அறிந்திருந்தா நாமும் 100க்கு 100 கீழ்ப்படிவோம். அகங்காரமா இருக்க மாட்டோம், பெருமையா இருக்க மாட்டோம். இப்போ நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஆண்டவர் ஏதோ வேலைக்காரன் மாதிரி நம்ம பாஸ் மாதிரி ஆயிடுறோம். நியாயமா நம்ம தான் பாஸா?
ஆண்டவர் வேலைக்காரனா? அந்த மாதிரி மாறிடுறோம். அப்படி விசர்ஜனை அப்படிதான் நடத்துறாங்க. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அப்படிதான் நடத்துறாங்க. தாறுமாற பேசுறாங்க ஆண்டுகிட்ட. ஏன்? அறியாமை. அதனால அது சிலுவையில் தொங்கு என்ன சொல்ற, பிதாவை பணியும் தான் செய்யறது அறியாமல் செய்கிறாங்களே அப்படின்னு. எவ்வளவு நாள் தான் அப்படி அறியாமலே இருக்கிறது? அப்புறம் நம்ம அப்படி அறியாமலேயே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தா ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்வாரு? நான் உன்னை அறியேன்னு சொல்லுவார். ரொம்ப பயங்கரமான வார்த்தை. நான் உன்னை அறியேன்னு சொன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, யாரும் நமக்காக வாதாட முடியாது. ஆண்டுடைய கோர்ட்ல, ஆண்டுடைய நீதிமன்றத்தில் லாயரே கிடையாது, அட்வொகேட் கிடையாது. இந்த உலகத்துல தான் அட்வொகேட். ஆனா இப்போ நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்காரு, அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிதாவானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் இப்ப பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவர் லாயரா இருக்க மாட்டாரு, ஜட்ஜ் ஆகிடுவார். ஜட்ஜுக்கு ஈவு இறக்கமே காட்டப்பட்டார். நீதி தான் அவருக்கு முக்கியம். நீதி. தப்பு செஞ்சது தண்டனை, நிரபராதினா விடுதலை, அவ்வளவுதான். அதான நீதிபதி செய்யணும் இல்லையா? நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவார். நான் உன்னை அறியன்னு சொல்லிட்டானா ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற யாரும் நமக்காக பரிந்து பேசுறதுக்கு வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. யாரும் பரிந்து பேச முடியாது. அப்படி பரிந்து பேசினாலும் செல்லாது, ஆண்டவர் ஏற்றுக்கிட மாட்டார். எங்க 16வது வசனம் பார்த்தோம். 16 எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகூடாதே போனார்கள். ஆண்டவருக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் அடிக்கடி சூழல வீட்டில் சில பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போலாம் முந்தையில 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கும். அதில் ஒரு பிள்ளை கீழ்ப்படியாது. ஆனால் இதை வாங்கிட்டா அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டாங்க. அப்பா அம்மா தொந்தரவு பண்ணி அட்டம் பிடிச்சு அழுதுகள் வாங்கிக்கிட்டோம். ஆனால் ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னால் கூட செய்யவே முடியாது. போ, அண்ணனை செய்ய, தம்பியை செய்ய, அக்காவை செய்ய அப்படிமா. கீழ்ப்படிக்கிறதுங்க அவ்வளோ கஷ்டம். நன்றி கெட்ட தரம். அப்பா அம்மா நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்களேன்னு அந்த பிள்ளையை நினைச்சே பார்க்காது. ஒரு நாள் நினைச்சுப்பாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட அவர்கள் எங்கள் பிதாக்களாக அதை இப்படி உண்மையாக உணர்ந்து அறிக்கை செய்கிறாங்க. எங்கள் பிதாக்களாக அகங்காரமாய் நடந்தார்கள், வணங்கா கருத்துள்ளாக இருந்தார்கள், முரட்டாட்டம் பண்ணிகளாக இருந்தார்கள், உங்களுடைய கற்பனைகளுக்கு செவி கூடாதே போனார்கள். காதுடன் கேட்கக்கூடாது அப்படின்னார்ல, செவி கூடாதே போனார். அந்த கற்பனையெல்லாம் ஆசாரியர்கள் படிக்கிறாங்க, படித்து காட்டுறாங்க. அது இப்போ கூட பார்த்தோம்ல, இந்த அதிகாரத்தில் துவக்கத்தில் ஒரு ஜாமம் முழுவதும் எழுதி நின்றார்கள். அப்படியே நியாயப்பிரமாணம் முழுவதும் வாசிக்கப்பட்டது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோமே இல்லையா? 3வது வசனத்தில் எனக்கு 9:3 அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு உள்ளத்துல போகணும். இல்லை கேட்கவே விரும்பல, சில பேர் கேட்கவே விரும்பல, சில இந்த காலம் விட்டுருப்பாங்க. அப்படி செஞ்சதுனால ஆண்டவர் யாரு எப்படிப்பட்டவன்னு அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷத்துல தான் வருது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பிதாவே உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பிதாவே உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அறிவதுன்னா என்னத்தம்? அவ யாரு, என்னப்பட்ட எப்படிப்பட்டவன்னு அறிந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் கீழ்ப்படிந்து அவர் கொடுக்க வேண்டிய கருத்தை கொடுப்பது. அது நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? நித்திய ஜீவனை கொண்டு வரும். நித்திய ஜீவனை தரணும். சதாகாலமும் அவருடைய ராஜ்யத்துல அவரோடு கூட இருக்கலாம். நித்திய ஜீவன் அதானே இல்லையா? அது இந்த உலகத்தில் இருக்கும்போதே நமக்கு தந்துடுறாரு. நாம் இந்த சரீரத்தை விட்டு போனால் நமக்கு கவலை இல்லை. அந்த நித்திய ஜீவன் எப்பவுமே தர்றாரு. அவருடைய ராஜ்யத்தில் என்றைக்கும் அவரோட கூட இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அதை இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவான் சுவிசேஷத்தில் வருது, பிதாவே உம்மையும் நீர் அனுப்பின உடைய குமார இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவருடைய கற்பனைகளுக்கு செவி கூடாதே போனார்கள். அவள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவளிடத்தில் நீ செய்த உடைய அற்புதங்களை நினையாமலும் போய் நன்றி கெட்டவளானார்கள். 17ஆவது வசனம், நெகேமியா 9:17. தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகும்படி அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு திரும்ப எழுத்துக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. இந்த மோசையை போய் பிரயோஜனம் வேஸ்ட்டு. ஒரு நாளும் நம்மளை கானான் தேசத்தில் கொண்டு சேர்த்ததே இல்லை, சேர்க்கவும் மாட்டான். இந்த வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி வர வச்சு கொண்டு போடுவான். ஆனால் நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிட்டு திரும்பவும் எழுத்துக்கே போயிடலாங்க. திரும்பவும் எழுத்துக்கு போனால் என்ன, அங்கே எழுத்துல எப்படி இருப்பாங்க, மறுபடியும் எழுத்துக்கு போனால் அவங்க எப்படி இருப்பாங்க? அடிமையாக தான் இருக்கணும். பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கைக்கு போனால் நம்மளும் எப்படி பாவத்துக்கு தான் அடிமையாக இருப்போம், உலகத்துக்கு அடிமையாக இருப்போம், உலக ஜனங்களுக்கு அடிமையாக இருப்போம். அடிமையானவன் தகப்பனுடைய வீட்டிலே நிலைத்திறான். யோவான் சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம். அடிமையானவன் தகப்பனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது. ஆனால் புத்திரனோ குமாரனோ அந்த எஜமானுக்கு பிறந்த பிள்ளையோ என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருப்பான். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் என்றைக்கும் இருப்பான். அப்போ நம்ம பிள்ளையா இருக்கிறோமா அடிமையா இருக்குமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிள்ளையாக பாராட்டினார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு திரும்ப எடுத்துட்டு போய் அடிமையாக இருப்போம், அடிமையாகவே இருப்போம் அப்படின்னா ஆண்டருக்கு எப்படி இருக்கும்? ஆண்டர் இது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம்ல. நன்றி கெட்ட ஜனங்களாக இருந்தார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம பார்க்கணும். தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு 17ஆவது வசனம் திரும்பும்படிக்கு அவர் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்னே போட்டிருக்கு. ஆயிரம் வெகுவாய் மன்னிக்கிறவரும் எப்படி மன்னிக்கிறாரு? வெகுவாய் மன்னிக்கிறார். திரும்ப திரும்ப மன்னிக்கிறார். வெகுவாய் மன்னிக்கிறார். நம்மளே நல்லா யோசித்து பாருங்க. என்னையுமே அவர் எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக. ஆனால் நான் எத்தனை தடவை துக்கப்படுத்துறேன், எத்தனை தடவை நீங்க என்னை மன்னிச்சீங்க, நான் மறுபடியும் நன்றி கட்டணா போறேன், எனக்கு மன்னிங்க, இப்படி இருக்கவே கூடாதுன்றதே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு ஆண்டுகிட்ட கேட்கணும். என்னை மாத்துங்க ஆண்டவரே, நான் இப்படி இருக்கக்கூடாது, அடிமை இல்லை, நான் உடைய பிள்ளை, நம்முடைய குமாரனும் குமார்த்தியுமா இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகவே வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாய் நீர் அவர்களை கைவிடவில்லை. இப்படிலாம் செஞ்சு கூட ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. கடைசியில் அவருடைய பிள்ளைகள் பாலந்தேன முடிகிற காலத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ரொம்ப சூப்பரான ஒரு அதிகாரம். வீட்டில் போய் படிக்கலாமா? இந்த நெகேமியா 9ஆவது அதிகாரத்தை வீட்டில் போய் தூங்க போகிற முன்னாடி ராத்திரியே படிச்சிருக்கேன். இல்லைன்னா அப்புறம் மறந்துடும், அந்த உற்சாகம் போயிடும், அதை படிக்கணுங்கிற அந்த ஆவல் போயிடும். அதனால் ராத்திரி போன உடனே சாப்பிட்டுட்டாது படிங்க. 33ஆவது வசனம் படிங்களேன் யாராவது. 33 அதே அதிகாரம் நெகேமியா 9:33. எங்களுக்கு நேரிடப்பட்ட எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடத்துவீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். சூப்பரான ஒரு கன்ஃபெஷன், சூப்பரான ஒரு அறிக்கை நெகேமியா சொல்றாரு. எங்களுக்கு நேரிட பண்ண எல்லாவற்றையும் நீ நீதியுள்ளவர். எங்களுக்கு என்னென்ன பாடுகள் உபத்திரங்கள் வந்துச்சோ அதெல்லாம் நீ நீதியாய் செய்தீர். என்னன்னா நாங்கள் தான் கீழ்ப்படியாமல் போனோம், முரட்டாட்டா பண்ணோம். அதனால எங்களை தண்டித்து சிச்சித்து அந்நிய ஜனங்கள் அந்நிய ராஜ்யங்கள் படையெடுத்து எங்களை அடிமையாக்கி பாபிலோனுக்கு கொண்டு போகும்படியாக செய்தீர். அதனால எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாத்தையும் நீ நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம், நாங்களோ முரட்டாட்டம் பண்ணினோம், நாங்களோ பொல்லாதவர்களாய் நடந்தோம், கீழ்ப்படியாதவர்களாய் நடந்தோம். எங்கள் ராஜாக்களும் அர்த்தவசனம் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரிகளும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உங்களுடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார். அது அப்போ எவ்வளோ அலட்சியம் பார்த்தீங்களா? எவ்வளோ அலட்சியம் இல்லை, கவனியாதே போனார்களாம். அவளை கடிந்து கொண்ட உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வசனங்கள் நியாயப்பிரமாணம் உங்களுடைய கற்பனைகளை
கவனியாமல் போனார், அசட்டை பண்ணினார். ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறது எதுக்கு சமம்? ஆண்டரையே அசட்டை பண்ணது சமம். ஆண்டுடைய வார்த்தைகள், கற்பனைகள் அதெல்லாம் அசட்டை பண்ணுவது ஆண்டரையே அசட்டை பண்ணுறதுக்கு சமம். ஆண்டுடைய வேதத்தை நம்ம படிக்காம இருந்தா ஆண்டரையே நம்ம அசட்டை பண்ணுகிறோம்னு அர்த்தம். ஆண்டரை வேதத்தை படித்து தியானித்து அதுக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காட்டா ஆண்டரை அசட்டை பண்ணிக்கிறோம் தானே அர்த்தம் இல்லையா? நானெல்லாம் ஆண்டரை அசட்டை பண்ணிட்டு அவர் வரும்போது மட்டும் அன்று எங்கள் விட்டுறாங்க என்னை கூட்டு போங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம்? காதே கேட்காத மாதிரி போயிடுவோம். ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். ஆனால் நெகேமியா பார்க்குறோம், நெகேமியா அந்த மாதிரி ஒருபோதும் இருந்தது. ஆண்டருடைய வார்த்தையை படித்து அதன்படி அவர் நடந்தார். ஆண்டரை ஒருபோதும் அசட்டை பண்ணவில்லை. நாம் ஆண்டரை அசட்டை பண்ணுறது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். நாம் ஆண்டரை அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும்படியாக செய்கிறது யாரு? சாத்தான். டைரக்டாக வந்து செய்ய மாட்டான். மற்ற மனிதர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, சூழ்நிலைகள், அக்கமகத்தவர்கள் இவர்கள் மூலமாக அந்த மாதிரி காரியத்தை செய்யும். நேரத்தெல்லாம் வீணாக்க முடியாது செய்வான். ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது செய்வான். ஆண்டருக்கு முதல் ஸ்தானம், முதல் முக்கியத்துவம் கொடுக்க முடியாதபடி தடுப்பான். பாருங்க, பிசாசுடைய ஒரே நோக்கம் என்னன்னு தெரியுமா? அவன் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒருபோதும் மறந்துடாங்க. பிசாசுடைய ஒரே எய்ம் என்னன்னா, நம்மை ஆண்டரை விட்டு பிரித்து விட வேண்டும். நம்மை, அவருடைய பிள்ளைகளை ஆண்டரை விட்டு பிரித்து விட என்பதான் ஒரே நோக்கம் தான். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவனை யாரோ கூப்பிட்டாங்களா? அடையாத விருந்தாளியா ஏதேன் தோட்டத்தில் பிசாசு போனான். எதுக்காக? ஆண்டரை விட்டு ஆதாமை ஏவாளையும் பிரிக்க வேண்டும். ரொம்ப இன்னசென்ட்டாக குழந்தை மாதிரி இருந்தாங்க. ஜஸ்ட் லைக் ஸ்மால் சில்ட்ரன்ல ஆதாமை ஏவாள். பாவனை என்னன்னே தெரியாது, சாவுனா என்னன்னே தெரியாது, எதுவுமே பார்த்ததே இல்லை. எவ்வளோ அன்பா ஆண்டரோட பேசி மகிழ்ந்து இருந்தாங்க. பிசாசுக்கு வைத்தெரிச்சு, ஏன்னா அவன் ஆண்டரோட கூட இருந்தான், அவன் கீழே தள்ளப்பட்டான் இல்லையா? ஆனால் ரொம்ப வைத்தெரிச்சு. இவர்கள் வந்து ஆண்டோட பேசி மகிழ்ந்து கொஞ்சி குழாவி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப வைத்தெரிச்சு. எப்படியாவது இவனை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டான். அதே தான் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தான் ஜாக்கிரதை. அன்றே எனக்கு இறங்குங்க, உதவி செய்யுங்க. உண்மை விட்டு பிரிக்கிறதுக்கு பிசாசு பல விதமான நடவடிக்கைகள் எடுக்கிறான், பல தந்திரமான காரியங்களை செய்கிறான். அதிலிருந்து என்னை விடுவீங்க, அதெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அதுலேருந்து விலகி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு உள்ள ஐக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உம்மோடு உள்ள உறவு எந்த விதத்திலும் பாதிக்காதபடிக்கு நான் ஜாக்கிரதை ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்றேன்னு சொல்லி கதறணும். அப்போ அவர் உதவி செய்வார். நெகேமியாவுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தது. நெகேமியா போல என்னை கூட மாற்றுங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கன்ற நெகேமியாவுக்கு இருந்த அந்த உண்மையான பாரம், தன்னை ஜனங்கள் இப்படி அழிந்து போகிறார்களே என்ற அந்த உண்மையான பாரம், தன்னுடைய தேசம் தீக்கிரையாக்கப்பட்டு எருசலேமின் அலங்கம் ஆலயங்கள் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவ்வளோ துக்கம் வரும். சாப்பிடவே இல்லை, தூங்கலை, எதுவுமே செய்யல. அப்படியே பைத்தியம் பிடித்தவன் மாதிரி இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு துக்கம், ஒரு பாரம் நமக்கு கூட தேவையான உதவி செய்வாராக. ஜெபத்துக்கு போகலாம். நாம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். என்னுடைய சபைக்கு வருகிறவர்கள், இப்போ வராமல் இருக்கிறவங்க, பின்வாங்கி போனவங்க, அவர்களெல்லாம் நீங்கள் அறிவிங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில சரியான சமாதானம் இல்லாத குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். புதிய ஆத்மாக்கள் வரலாறுக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் வந்த ஒரு சில ஆத்மாக்கள் மறுபடியும் வரதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணலாம். மற்ற சபைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். வட இந்திய லட்சியப்படும் ஊழியர்களுக்காக, மணிப்பூர் மாநிலத்தில் பூரண சமாதானம் உண்டாகிறதுக்காக ஜெபம் பண்ணலாம். சத்தீஸ்கர் மாநிலம் நமக்கு வாயிலே வரமாட்டேங்க, மறந்து போகுது இல்லை. அந்த பேர் ஒரு வினோதமாக இருக்கும். சதீஷ்னு கூப்பிடப்பட்டா யாராவது பையனை, அந்த பையன் பேர் தான் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த நாட்களில்
நிறைய ஆலயங்கள் தாக்கப்பட்டன. உள்ள அம்மாட்டு உள்ள போகுது, அடிக்கிறான், உடைக்கிறான், எல்லாம் செய்யறான். என்ன துணிச்சல் பாருங்க, யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அவங்க கோயிலில் போய் அடிச்சு உடைச்சா அப்படி சும்மா இருப்பானா? அம்மன் உள்ள புகுந்து ஆலயத்தில் உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உடைக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சத்தீஸ்கர் மாவட்டத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன பாரத்தை ஆண்டவர் தர்றாரா ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமாக ஜெபம் பண்ணால் எல்லாருமே ஜெபம் பண்ணலாம். இல்லை ரொம்ப நீண்ட ஜெபம் பண்ணிங்கன்னா ராத்திரி 10 மணி கூட ஆகும். பரவாயில்லன்னா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்லன்னா பரவாயில்ல. சுருக்கமாக ஜெபம் பண்ணலாம், சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இஷ்டம் தான், நான் கூட கட்டாயப்படுத்தலை சுருக்கமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. ஆண்டவர் நடத்தபடி ஜெபம் பண்ணுங்க.